இன்று தனுசு ராசி பற்றி சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். 3ஆம் பார்வையாக மேச ராசியான புத்திரஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான பாகியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக விருச்சக ராசியான போகஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். தர்மத்தை தலையாக நினைத்து சுயநலம் பார்க்காமல் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிலும் பற்று இல்லாமல் செயல்படுவீர்கள். குழந்தைகள் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் நன்மைகளும் ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் குறையும். வாகனம் மாற்றுவது தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும். உடன் இருப்பவர்கள் பற்றி புரிதல்கள் மேம்படும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான பாகிஸ்தானத்தை பார்ப்பதினால் அரசு தொடர்புகளின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். நீண்ட தூர பயணங்களால் நன்மை உண்டாகும். ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எண்ணிய முடிவுகள் காலதாமதமாகி கிடைக்கும். தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பான வர்த்தகத்தில் அரசு விதிகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படவும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக விருச்சக ராசியான போகஸ்தானத்தை பார்ப்பதினால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும். இழுபறியான காரியங்கள் சாதகமாக முடிவடையும். பிறமொழி பேசும் மக்களிடம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும். சனி ராசிக்கு 3ஆம் பாவத்தில் அமர்ந்திருப்பதனால் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் வெற்றி கொள்வீர்கள். புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான புதிய வியூகங்கள் கை கொடுக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். உங்களை பற்றி சில வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் மனப்பக்குவம் உண்டாகும். மறைமுகமாக இருந்து வந்த சில திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். கவனம், வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் தோன்றி மறையும். மேலும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்வது நல்லது. சிந்தனைகளில் சோர்வும் செயல்பாடுகளில் ஒருவித கட்டுப்பாடும் ஏற்படும். அரசு பணிகளில் நிதானத்துடன் செயல்படவும். வழிபாடு, குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலம் மனதில் நினைத்த காரியம் ஈடேறும். புதுக்கோட்டை மலைக்கோயிலில் அமர்ந்துள்ள திருவருள் காளீஸ்வரர் மற்றும் சுப்பிரமணிய சுவாமியை வழிபட அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் மனதில் தெளிவும் ஏற்படும். நன்றி.